ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோடு இப்பொழுது நான் ஒரு கேம் விளையாட போகிறேன். இந்த கேமை நான் இதுக்கு முதல்ல ரொம்ப வருஷத்துக்கு முதல்ல விளையாடினேன் காய்ஸ், மறந்துட்டேன். அதனால் ஈஸியாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம திரும்ப ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம். ஃபஸ்ட் டைம். ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. அதாவது இதுக்கு முதல்ல வீடியோ போட்டேன் காய்ஸ், ஆனால் அடிச்சிட்டேன். அதாவது இதுக்கப்புறம் இது நிரந்தரமாக யூடியூப்பில் இருக்கேன், அதனால் கவலைப்பட தேவையில்லை. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். டே 1 இப்படி சொல்கிற மாதிரி. இப்போது ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய கேம் பிளேயை. ஆரம்பமே அமர்க்கலாம். இதெல்லாம் இவ்வளோ நாள் பார்த்து. ஓகே, லெட்ஸ் கோ பாய்ஸ். இதுக்கு நிறைய சாமான் வேணுங்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன். எங்கெங்கே இருக்கும்ண்டு அதெல்லாம் எங்கெங்கே இருக்கும்ண்டு முந்தி பழைய கேமரா இருந்தால் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தியிருப்பேன். இந்த வீடியோ சுமாராக தான் இருக்க போகுது காய்ஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் எப்படியும் ஆடி தான் வாங்க போகிறேன். ஆரம்பமே அமர்க்கலமாக கிராணியை கண்டாச்சு. ஹாய் கிராணி. ஹாய் பேராண்டி, உன்னை இவ்வளோ வருஷமாக காணல, அதனால இப்போ வெறிய தீக்க போகிறேன். ஐயோ, செம்ம வெறியோடு நம்மளை திரத்தி வந்துட்டு கிராணி. நான் உனக்கு ஒன்றுமே செய்யலை. ஏன் என்ன சும்மா பிடிச்சிட்டு வந்து போட்டு அடித்து சாவடிக்க பார்க்க? உனக்கு என்ன தான் வேணும்? எனக்கு ஒரு பேர குழந்தை இருந்துச்சு. அதோடைய பேர் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதோடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அதை நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு புத்தகத்துக்கு அடித்து வச்சிட்டீங்க. எனக்கு எவ்வளவு கவலையாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு காட்ட வேணாமா? பாட்டி வேணாம், தயவு செய்து வேணாம் பாட்டி. நானும் உங்களுடைய பேர குழந்தை மாதிரி தானே. என்னை ஏன் இப்படியெல்லாம் திறத்துறீங்க? சரி விடுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சி அடிக்கணும்டா அடிங்க. ஐயோ, வருந்து சத்தம் போட்டால் கேட்குமோ? ராணி பாட்டி, உங்களை எதுவும் பண்ணலை நான். ப்ளீஸ் விட்டுருங்க பாட்டி. ஐயோ, கண்டுட்டாங்க. மாட்டிக்கிட்டடா, இப்போதான்டா உனக்கு கிளைமேக்ஸு. ஐயோ, திருத்தி வரா பாட்டி வேணாம் பாட்டியா, அப்படியே ஓடிடும். என்னடா டே ப்ரோ, என்ன ப்ரோ இது மேலே? ரைட். ஐயோ, மறந்துட்டேனே. ஐயோ, இன்னும் எவ்வளோ விஷயத்த மறந்துருக்கேனோ சரியா. சும்மா நியாயமாக ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன் காய்ஸ். போங்க, அப்படியே நம்மளை செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு அசிங்கமாகி போச்சு குமார். சரி போ, வேற வழி இல்லை. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. ஓகே, பிறகு போவோம். இப்போ நம்ம என்ன செய்வோம்டா? எங்கடா? சரி, இப்படியே போவோம். ஓவரா டோரா அபிச்சியில் இன்வால்வ் ஆகப்படா. டோரா ஐயோ வந்துட்டான். கிராணி, ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் யூ பிகாஸ் ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ் ப்ரோ இல்லை. சரி நீ ஹச்சிட்ருக்கேன், எனக்கு ஒன்று வரங்குல காய்ஸ். இப்போ நம்மளை கிராணி சேஸ் பண்ணிகிட்ருக்கி. ஓகே, பின்னுக்கு போடா. ஓகே, நைஸ். ஓடு. இது தள்ளி விட்டா இதுக்குள்ளேயாச்சும் பொருள் இருக்கேன். அதுதான் டெக்னாலஜியா. சொன்னந்தானே, டெக்னாலஜியா. சரி, டெக்னாலஜியாவில் இன்வால்வ் ஆகப்படா. அதுவும் ரொம்ப மோசம். அப்படியே ஓடிடுறா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் காய்ஸ்? இஞ்சால பக்கம் தள்ளி விட்டு இஞ்சால கிராணி வர வைக்க போகிறோம். எப்படி என்ன மாஸ்டர் மைண்ட். ஓகே, அப்படி இஞ்சால இன்னொரு தடவை செய்வோம். எப்படி காய்ஸ், எப்படி மூளை. ஓகே, அப்படி இஞ்சால போய் குயிக்காக நம்ம வெளியே போயிடும். வெளியே தான் அந்த கிணறு இருக்கும். ஐயோ, தெரியாமல் தட்டி விட்டேன். ஐயோ, யார் சாமி நான்? சரி, திரும்ப இஞ்சால இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ கிராணி ஒரே இடத்த நின்று விட்டு கிடக்கும். சரி, இப்போ எப்படி அங்கே வந்துருக்கோம். புசுக்குன்னு ஓடிடுவோம். நேராக போய் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போய் மேலே பாஞ்சா ஓகே காய்ஸ். கோ. யாரும் தப்பாக நினைச்சிட்டாங்க அந்த சவுண்டை. ஓகே காய்ஸ், லெட்ஸ் கோ. வெளியே போவோம்.
சரி அந்த கிணத்துல போட்டு சொருவி ஐயோ என்னடா இவ்வளோ ஸ்டக் ஆகுது சொருவிட்டு சுற்றுன்னு சுற்றும் என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு இப்போவே தெரியும். என்ன தெரியா? எப்படி ஜோக்? எப்படி இத்தனை இப்படி ஜோக் அடிக்கணுமா? யாராலையும் அடிக்கலுமா? எப்படி அடித்தேன் ஜோக் கொண்டு? சரி இதுக்கு மேலே நான் பேசினேன் ஏதாச்சும் பண்ணி சவுப்பு சுக்கா பண்ணிட்டு போகணும் போல இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்ஜின் பார்ட் கிடச்சிருக்கு காய்ஸ். ஓகே நம்ம இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கேனே கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா அது வச்சிருக்கீங்கள? This is my 5th day in this house. She chases me wherever I go. I am quitting to read and my... Sorry. எனக்குள்ள அவன் வந்துட்டே இருக்கான் காய்ஸ். அந்த கெட்ட ஐயோ இது தூக்கி போடணும் ஃபஸ்ட்டு. என்ன தெரியுது எவ்வளோ நேரம் வச்சுட்ருக்கேன். பார்ப்போம் இது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காரில் இருந்தாராம். காரை திடீர்னு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு. இறங்கி பார்த்தாராம், யாரோ தலையில் வந்து அடித்தாங்களாம். அப்புறம் அப்படியே எலும்பி பார்த்தாராம், இங்கே கிரானைட் விட்டு இருந்தாராம். அவனை திறத்தினாராம். இப்போ அவரை லாஸ்ட்டு நாளாம். இதை நீங்கள் பார்க்கிங்கன்னா ஒரு ஓட்டம் மேலனுக்குள்ளே சாமானை வைக்க முடிக்குமா அப்படி சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னது ஐயோ சத்தம் போட்டிருக்கேன்னு வருவாளே, அவளை இப்போ இன்டராக்ட் பண்ணியே தீரன். எனக்கு ஸ்பெஷல் கீ இருந்துச்சு, இன்ஜின் பார்ட். எஸ் ஸ்பெஷல் கீ இருந்துச்சு. இப்போ வருவாள் பாருங்கள் காய்ஸ், என் அழகு கிராணி. கிராணி வந்துட்டா பார்த்தீங்க. என்னடா அங்கே சத்தம்? யாரா அதுக்குள்ள? சொல்லு. யாருன்னு தெரியாத மாதிரி தான் காய்ஸ் கேட்கும். உருட்டு கிளவி உனக்கு தெரியாதடி நான் யாருண்டு. என்னை பிடிச்சிட்டு வந்துட்டு யாருண்டா கேட்காய். சரி இப்போ காய்ஸ் சிஞ்சால் பக்கம் இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். போடு பார்ட் ஆஃப் ஷார்ட் கன். இந்த ஷார்ட் கன் பார்ட்ஸை மட்டும் செஞ்சால் அதுக்கப்புறம் நான் கிராணியை என்ன செய்வேன்னு தெரியுமா? ஓகே நம்ம இப்போ முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். ஓகே கிராணி நீ தான் ஓகே கிராணி பாட்டி உன் பாட்டை கேட்க நான் ஆள் இல்லை. கிராணி காய்ஸ் நம்மளுக்கு டே 1 மட்டும்தான் போயிருக்கேன். அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது காய்ஸ், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே ஞாபகம் இருக்கா காய்ஸ், எப்படி நம்ம இன்றைக்கி விழுந்து ஒரு நாள் வேஸ்ட் பண்ணோமே, அதெல்லாம் மறக்க முடியாது. சரி கீழே விழுதா இல்லையான்னு பார்ப்போம். ஐயோ விழுதில்லே. சரி ஒளியும் வேணாம். ஸ்பெஷல் கீயா இங்கே தான் போடுறான். ஓகே கேஸ் இப்போ நம்ம மேலே போவோம். மேலே ஆச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல கிராணி சத்தத்தை போட்டுட்டோம். இன்டராக்ட் பண்ணிட்டு திரும்ப வர போக்கில் மேலே போவோம் காய்ஸ். இப்போ கிராணி வருவா. ஆராரோ ஆரிரோ என் பேத்தியை கொண்டது யாரோன்னு சொல்லி வருவா. சரி ஸ்லெண்ட்ரினா தானே வேறு பேத்திட பேர். அவன் வந்துட்டான். ஒன்று கண்டுட்டேன், இதுக்கப்புறம் ஓட முடியாதுடா. முதல்ல குனிஞ்சு பிடி. ஓகே ஓடுறான். கிராணி பாட்டி. ஐயோ பெல் அடிச்சிட்டோம். இப்போ வருமே. ஓடு டைமில் ஓடு. ஓகே ஸ்பார்க் ப்ளக் கிடைச்சிருக்கு. ஃபஸ்ட் நம்ம காரை கண்டுபிடிக்கணும் காய்ஸ். கார் அங்கே இருக்கும். ஸ்பார்க் ப்ளக், இன்ஜின் பார்ட், இன்னொன்று இருக்கே பேட்ரி. யா பேட்ரி. நான் காரை ஸ்கேப்லாம் பண்ணிட்டேன் காய்ஸ். அதுவும் போன வருஷத்துக்கு இல்லை மிச்ச வருஷத்துக்கு முதல். அதான் மறந்துடும். ஐயோ வாரா. டேய் நான் மட்டும் இளமையாக இருந்தேன், உன் கதையை எப்பயோ முடிச்சிருப்பேன்டா. நீ தான் எல்லாமே இல்லை, இப்போ என்ன பண்ணுவேன்? சரி காய்ஸ் இப்போ பேசாமல் இப்படி ஓடிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்னதான் வேலை வேறு. ஓகே இங்கே பாருங்கள், இன்ஜின் பார்ட், ஸ்பார்க் ப்ளக் இங்கே போட்டு வச்சுக்கோ. இந்த சத்தத்தை போட்டால் அது வெளியே தான் வருமா தெரியா காய்ஸ். இப்போ அங்கால போய் இந்த பிக்சரை தூக்கி வீசும். ஓகே நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்னென்னா ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஷாட்கன் எடுத்துக்கும். என்னதுன்னா இந்த வீடியோ என்னுடைய ஃபஸ்ட் வீடியோன்றதால எனக்கு இப்போ 21 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதாவது எனக்கு ஒரு 10 லைக்ஸ் வேணும் காய்ஸ். 10 லைக்ஸ் போதும். 10 லைக்ஸ் இந்த வீடியோவுக்கு 10 லைக்ஸ் வந்துச்சுன்னா
நான் இதை விட பெஸ்ட்டாக கேம் ப்ளே செஞ்சு போடுவேன் காய்ஸ், எடிட் பண்ணி. உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு முக்கியம். அதே சமயம் எப்படி நான் அந்த வீடியோவில் ஸ்டோரியை முடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சியை கொடுப்பேன். காரையும் பேச்சுவாக்கில் கண்டுபிடிச்சாச்சு, இதுக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். ஒருவேளை நான் இந்த வீடியோவை முடிக்காமல், அதாவது இந்த கேம் ப்ளே முடிக்காமல் தோற்றுட்டே இருந்தேன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கேம் ப்ளே முடித்து போடுவேன் காய்ஸ். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இடம் ஒரே ஒரு லைக் போடுங்க ப்ளீஸ். எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். 10 லைக்ஸ் 10 லைக்ஸ் வந்தால் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது கைஸ், சிலவங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கப்போ வரும். பாட்டிக்கும் சேர்த்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பார்த்தீங்களா கைஸ், காற்று வாக்கில் ப்ரொமோஷன் சொல்கிற மாதிரி கிராணியே கேட்டுடுச்சு. சரி அதெல்லாம் கைக்க தேவையில்லை. அந்த கார் பேட்டரி கண்டுட்டோம். ஓகே ஓடு 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 ஓட 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 ஒன்றும் புரியலை. இப்போ கீழே தான் இருக்கானால பயப்பட தேவையில்லை. ஓகே லெட்ஸ் கோ பேபி போய் ஜி. ஓகே காய்ஸ், கொஞ்சம் இதுங்க வந்துடுறேன். இல்லை வேணாம், நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம். என்ன வச்சு இருந்துட்டு நம்புறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்த பார்க்கல. ஓ மை காட், ரிமோட் கண்ட்ரோல். இப்போ பாருங்கள். ஓகே, இஞ்சாலே ஒரு வழி இருக்கும். ஓகே இது ஹேமர் வேணும். ஹேமரை நான் எங்கே போய் தர்றேன்? ஓ காகம் ப்ரோ, காகம் எதுக்கு காய்ஸ்? கா என்ன காகம்? சரி அதை விடுங்க, வெளியே போடலாமா? ஓகே, அப்படியே தட்டி விட்ருவோம். கிராணி பிஞ்சால் வரும். ஜாக் எதுக்கும் போட்டு எடுத்துருவோமா? போட்டு எடுக்கும். ஜாக் ஓகே, அப்படியே ஓடுவோம். இப்போ கிராணி இஞ்சால் பக்கம் வந்துருக்கீங்க, நம்ம இஞ்சால் பக்கம் ஓடுவோம். கோ ரான் டூ. ஓகே, பெல்லை மிரிச்சிடாமல் அடி. ஓகே, அடி போலியான. இப்போ பெப்பர் ஸ்ப்ரே கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. பெப்பர் ஸ்ப்ரே வச்சு என்ன செய்யுது? முகத்தில் அடிக்கணும். கிராணி செல்லும், வா. கிராணி உங்கள் பேத்தி திரும்ப வந்துட்டா. கிராணி உங்களோட பேத்தி வந்துட்டா. கிராணி என்ன கிராணி விளங்கு இல்லையோ? இது சத்தம் போட்டு வரவும். கிராணி உங்கள் பேத்தி திரும்ப வந்துட்டா. கிராணி அவ இன்னும் சாக இல்லை. கிராணி வந்துட்டா உங்கள் பேத்தி. வந்துட்டா. என்னை ஏமாற்ற முடியும்னு நினச்சிட்டியா? இப்போ பாரு ஒன்று என்ன பண்ணுறேன். ஐயோ, என்னைய கல்லடிச்சிட்டா. பாவி டே, என் பேத்தியை கொண்டுட்டு என்னை ஏதாச்சும் பண்ண பார்க்குறியா? நான் தான் சொல்கிறேனே, உங்கள் பேத்தி என்ன எதுவும் பண்ணலை. ஒருவேளை ஸ்லெண்டர்டாக்குன்னு தனி கேம் வச்சுருக்கா காய்ஸ். எனக்கு அதோட ஸ்டோரி நார்மலாக தெரியும். ஆனால் காய்ஸ் அங்கே பாருங்க, கத்திரியாமல் கொஞ்சம் ஓடித்துடுறது பாவம். சரி காய்ஸ், நம்ம போய் இப்போது ஸ்லெண்டரினாவுடைய அம்மான்னு சொல்லுவாங்க, ஆமாம் ஆஞ்சலினான்னு சொல்கிறேன், அந்த கோஸ்ட்டை வர வைக்க போகிறோம். ஓ மை காட், எனக்கு இதை கண்டாலே ஒரு மாதிரி பண்ணும். அதே சமயம் அண்டர் கிரவுண்டில் அதை என்னால் மறக்கவே முடியாது. அண்டர் கிரவுண்டில் இருக்குங்க சம்பவம். ஓகே, நம்ம இந்த வழியால் போவோம். நம்மளுக்கு கிராணி வருமா? ஐயோ டே ஒரு என்னடா அது ஹார்ட் பீட்டெல்லாம் எங்குறது. இந்தமோ ஒரு ஜஸ்ட்டு மிஸ்ங்க. டே கொஞ்சம் முன்னுக்கு போயிருந்தா கதை முடிஞ்சிருக்கும். கிராணி அப்பா, என்னங்க இது இப்படியெல்லாம் பண்ணுது அநியாயத்துக்கு. சரி நம்ம என்ன கீழே இன்டராக்ட் பண்ணிட்டோம். கீழே போனோட செத்துருவோம். நம்ம இது ஸ்பெஷல் கீயை போட்டோம். மேலே போகணுமா? மறந்துடுச்சே. மேலே போகணுமா? இல்லை, போகல. இப்போ நான் போவோம். ஓகே, மேலே படிக்கட்டில் ஏறியாச்சு. ரைட்டா, அங்கே ஒரு ஷெல்டர் இருக்குங்க, அங்கே போகலாம். என்ன இடம் வித்தியாசமாக இருக்குது. சரி என்ன நம்மளுக்கு என்ன பிரச்சனை, போவோம். என்னடா என்ன ப்ரோ இது? ப்ரோ ஃபஸ்ட்டு கீழே வந்து செத்தோம் ப்ரோ. இப்போ ஏதோ சிலந்தி மாதிரி ஏதோ பண்ணுது. ஐயோ, இந்த எட்டு வேறு. எனக்கு இந்த எட்டை கண்டாலே தலை வலிக்கும் காய்ஸ். கொஞ்சம் என்கிட்ட கட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, என்ன ப்ரோ இது? ப்ரோ ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ இது இப்படி தோத்துட்ருக்கிறேன்?
சரி கேஸ், நம்மளுக்கு தோல்வி என்ன புதுசாக நிறைய தடவை தோற்று தான் காய்ஸ், ஒரு தடவை வெல்லுவோம். முதல்ல அந்த கிளவிட பல்ல உடைக்கணும். சாரி தெரியாமல் வந்துட்டு வாயில். சரி இப்போ நம்ம குயிக்காக கேமை முடிக்கிறதுக்கு முடிவு ஏதாச்சும் செஞ்சிட்ருப்போம். ஓகே, சத்தத்தை போட்டாச்சு. கிராணி இன்னும் வரல. என்ன கிராணி பேத்திக்கிட்டே கண்டுடிச்சா? சரி, அது கீழே வரும், பேத்திட்டு போனது. ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ ஸ்பைடரை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஆர்வம் இல்லை. அந்தளவுக்கு பயங்கரமான இடம் காய்ஸ் அது. ஐயோ காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் தானே 10 லைக்ஸ் தான் இருக்குது டார்கெட். 10 லைக்ஸ் கொடுங்க. உங்களுக்கு இதை விட நல்லா ஒருவேளை இதில் நான் முடிச்சிட்டேன்டா, அதுக்கு நீங்கள் 10 லைக்ஸ் கொடுத்தாகணும். ஒருவேளை முடிக்கிறேன்டாலும் நீங்கள் அது 10 லைக்ஸ் கொடுத்து தான் ஆகணும்னு உங்களுக்கு வற்புறுத்தலை. தயவுசெய்து ஒரு ஃபஸ்ட்டு வீடியோன்றதால தான் நான் 10 லைக்ஸ் வைக்கேன். எப்படின்னு எனக்கு அந்த 10 லைக்ஸும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது கைஸ். பரவாயில்ல, விடுங்க. நம்மளை மாதிரி சின்ன யூடியூபர்ஸுக்கு அப்படியெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம்தான். இப்போ என்ன செய்யணும்னா, இன்ஜின் பார்ட்ஸ், ஸ்பார்க் ப்ளக் எல்லாத்தையும் செட் பண்ணுவோம் கைஸ். ஓகே, நீங்கள் எனக்காக எது பண்ணாட்டியும் நான் உங்களுக்காக எதையாச்சும் பண்ணுவேன் கைஸ். ஓகே அப்போது பெட்லாக்கி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் தேடி மேலே போவோம். சரி மேலே போ அப்படியே ஓடு. ஓகே, கிராணியை காணல, அப்படியே ஓடிவோம். ஓகே, தொண்டை தான் கொஞ்சம் அப்போ பேரோராவது காய்ஸ். சாரி அப்படியே கீழே குந்திட்டு ஒரே ஓட்டம். டான் 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 அப்படியே ஓடுடா. ஓகே, அப்படியே போவோம். ஐயோ ப்ரோ வந்துடும் கிராணி வந்துடும். ஓடு உப்பாடே, ஒரு வழியாக தப்பிச்சிட்டோம் காய்ஸ். ப்ரோ, நம்ம 3 தடவை கிளிச்சில் அடி வாங்குறோம் ப்ரோ. என்ன ப்ரோ இது? திரும்ப நம்மளுக்கு மட்டுமே இப்படி நடந்துட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? இதுக்கப்புறம் நான் என்னத்தை தாங்க செய்கிறது? இதுக்கு மேலே எதையுமே நம்மளால் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் விளையாடுவோம். திரும்பியும் செத்துட்டேன்னா கேம் பிளே முடிச்சிடுவோம் கைஸ். நான் ஷுவர் நீங்கள் 10 லைக்ஸ் இந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா போதும், நான் உங்களுக்கு விட கேம் பிளே கம்ப்ளீட் பண்ணி போடுவோம் கைஸ். ஓகே, அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ எப்படி நான் முடிச்சிடுவேன். 10 லைக்ஸ் டார்கெட் ப்ளீஸ். எப்படியும் நான் வேணும்னு போய் கிராணிக்கிட்ட அடி வாங்க தான் போகிறேன் கைஸ். அப்படின்னு சொல்ல மாட்டேன். சான்ஸ் கிடைச்சா இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்குமே, பாப்பா என்ன இருக்குண்டு போடு. வெட்டு போடுறான் பஜாக். வெட்டியாச்சு. இப்போ எடுக்கணும். என்னது? சரி, என்ன ஒரு கீ கிடைச்சிருக்கு. அப்படியே ஓடும். கிராண்டிக்கிட்ட மட்டும் பற்றப்படா. ஓகே, பிரியா வேடை அடி ஒன்று வாங்கணும் போல இருக்கு. வேணாம். இது கீழே என்னது? வாவ், நைஸ் பிளேஸ். சும்மா தான் சொன்னேன், நைஸ் எல்லாம் இல்லை. எனக்கு தப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாப்பா. அதுக்கு எதுவும் இல்லை. சரி, மேலே போ. ஓட ஒன்றும் புரியலை. பாட ஒன்றும் புரியலை. காடை பாட்டு பிடிக்கலாட்டி ஓடுங்கடா. ஐயோ, கிளிச்செல்லாம் ஆகுது. சரி போ. அப்படியே போவலாம். சரி, இப்போ இருக்கிற என்ன கீ ப்ரோ? என்னதான் இருக்கும் இதுக்கு? சேஃப் கீ வேணுமா? அப்போ நான் வச்சிருக்கிறேன் அன்றைக்கி மாஸ்டர் கீ. மாஸ்டர் கீ இது என்னதுக்குன்னு தெரியாமல் மறந்துட்டேன். அப்படி இப்போ நம்ம போய் கீழே காரை பார்த்துட்டு வருவோம். என்னத்துக்கு பார்க்க திரும்ப அப்படி நடந்துப்போம். நான் ஐயோ ஓடு அடி. சரி, அவ்வளோன்னா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். யாரும் எனக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ ஆல். பாய். எட்டு பேர் வந்துட்டு